வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட எம்ஐயோட லேட்டஸ்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஷெட்யூலில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு ஷெட்யூல்லையே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி இப்போ பிசிசிஐ எதுக்கு இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு ஷெட்யூலில் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் பேக் ட்ராப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் சோப்ரா டீகோட் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா இப்போ ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபிக்சர்ஸ் அவே ஃபிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோம் அண்ட் அவே ஃபிக்சர்ஸ் கண்டிப்பாக ஓரளவுக்கு அட்வான்டேஜோடு இருக்கும். பட் ஆனால் இங்கே மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த மாதிரி அட்வான்டேஜே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. காரணம் 23 மார்ச் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் IPL 2025 சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக சேப்பாக்கில் அவே கேமோட ஆரம்பிச்சு குஜராத் டைட்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 29 மார்ச் மீண்டும் ஒரு அவே கேம் அந்த இடத்துல ஆடுறாங்க. ஸோ 2 அவே கேமுக்கு அப்புறம் அவங்க ஹோமுக்கு போகிறாங்க. ஸோ மும்பையில் கேகேஆருக்கு எகென்ஸ்டாக ஹோம் கேம் விளையாண்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹோம்லேயே செட்டில் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டான மேட்ச் அவே மேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஹோம் மேட்ச், அதுக்கப்புறம் டிசிக்கு எகென்ஸ்டாக ஒரு அவே மேட்ச்சு, எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஹோம் மேட்ச்சு, ஸோ சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஒரு ஹோம் மேட்ச். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு 17th ஏப்ரல் அண்ட் 20th ஏப்ரல் அவங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு டைமு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஹோம் மேட்ச் கிடையாது, அவே மேட்ச். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக ஹோமு. ஸோ ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக அவே மேட்ச்சு, ஜிடிக்கு எகென்ஸ்டாக ஹோம் மேட்ச், மறுபடியும் பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக அவே மேட்ச், டெல்லிக்கு எகென்ஸ்டாக ஹோம் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு அவே ஒரு ஹோம் அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு ஷெட்யூலே போட்டிருக்கிறாங்க. மொத்தமாக அவங்க கன்சிக்யூட்டிவாக 2 ஹோம் மேட்ச் விளையாடுறது ஒரே ஒரு தடவை தான், 17th ஏப்ரல் அண்ட் 20th ஏப்ரல் எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக. ஸோ கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் கண்டிப்பாக எம்ஐக்கு ஒரு பாதகமாக தான் இருக்கும். ஏன்னா ட்ராவல் ஹெக்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக பிளேயர்ஸ் அண்ட் டீமுக்கு இருக்கும். அது மும்பைன்னு கிடையாது, எல்லா டீமுக்குமே அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அந்த விஷயம் இந்த தடவை மும்பை இந்தியன்ஸை ஹார்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ட்ராவல் விஷயத்தில் பாதிக்கப்படுற பிளேயர்ஸு ஸோ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போவே எம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போட்டு வச்சாதான் எஃபெக்டிவாக இருக்கும்னு ஆகாஷ் சோப்ரா சொல்லியிருக்கிறார். ஸோ இது உண்மையாகவே கரெக்டான விஷயம் தான். ஏன்னா இந்த ட்ராவல் அப்படிங்கிற விஷயம் எங்களை ரொம்பவே பாதிப்படைய வைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஐபிஎல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மும்பை கண்டிப்பாக அதுக்கு பிளான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நானுமே ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பும்ரா அஸ் அ பவர் பிளே பவுலர் இதெல்லாம் அந்த பிளான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு எம்ஐயோட டாக்டிக்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பிளேல பார்த்தீங்கன்னா அவங்க யார் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகர், முஜீப், சாண்ட்னர், இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல ஓவர்ஸை ரொட்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5th பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் பவர் பிளேல சப்போஸ் ஓவர் கட் பண்ணுவார். ஸோ இந்த எம்ஐ ஒரு புதிய டாக்டிக்ஸோட பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன் சைடில் ஸோ பும்ராவை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஒரு மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலில் வைக்கும்போது ஸோ மும்பைக்கு அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் எஃப்சியோட பேஜ் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன் சைடில் எப்படி அவங்க பும்ராவை பவர் பிளே ஓவர் கொடுக்க விடாமல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அதை இன்னும் 2-3 பேஜஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா சாண்ட்னர், முஜீப் 2 பேருமே பவர் பிளே ஓவர் போடுவாங்க. ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் இவங்களும் பவர் பிளே ஓவர் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 பேருமே கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கும் ஹெவியான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவோட சேரும்போது இவங்க கண்டிப்பாக பவர் பிளே சைடில் ஓவர் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பும்ராவை பவர் பிளேல யூஸ் பண்ணாமல் மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு இருக்க போகிறது கிடையாது. ஸோ அது ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜியாக கூட யூஸ் ஆகும். ஸோ இதை கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பும்ரா ஆஸ் அ மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வர்சஸ் சிஎஸ்கே நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா விளையாடுறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். IPL 2025 ஃபஸ்ட்டு மேட்சை ஹர்திக் பாண்டியா மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலி ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பிளேயர். அவர் ஸ்லோ ஓவர் ரேட்னால பார்த்தீங்கன்னா ஸோ அவர் IPL 2024 எம்ஐயோட லாஸ்ட் மேட்சோட 3rd offense அப்படிங்கிற விஷயத்தை வாங்கினதுனால ஸோ அவர் அடுத்த மேட்ச் விளையாடக்கூடாது அப்படிங்கிறது இருந்தது.
இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவர் லாஸ்ட் லெக் அப்படிங்கிறதுனால அது IPL 2024 முடியும் போது அப்படியே முடிஞ்சு 2025 IPL ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்லோ ஓவர் ரேட் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அதெல்லாம் கணக்கு கிடையாது, ப்ரீவியஸ் சைடில் இருந்தே ஆரம்பிக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல்ஸ்லாம் அப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு யார் யார் எவ்வளோ ஸ்லோ ஓவர் ரேட் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ண முடியுமா. இப்போ ஒரு சில டீமுக்கு புதிய கேப்டன்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு 0 அப்படிங்கிற விஷயம் போகும்போது அதை எப்படி கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு கரண்ட் கேப்டனுக்கு இந்த ரூல் அப்படிங்கிறது வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா இது எதனால அவங்க கேட்குறாங்கன்னா இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு KKRோட கேப்டன், அவர் வந்து ஸ்லோ ஓவர் ரேட் ஃபைன் வாங்கியிருக்கிறாரு 2 தடவை அப்படின்னா இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன். ஸோ அவருக்கு வந்துட்டு அப்போ பஞ்சாப் கிங்ஸுக்கு அதை கொடுப்பாங்களா KKRக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயமும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வியை இப்போ வரைக்கும் யாரும் கேட்கல. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை அவங்க கன்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்துட்டு லாஸ்ட் இயரோட கண்டினியூ ஆகுதுன்னா ஸோ ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டார், புதிய கேப்டனோட தான் ஆடணும். ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா எல் கிளாசிக்கோ ரைவல்ரியை மிஸ் பண்ணுவார், ஓப்பனிங் மேட்ச் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.